Hi students, welcome back. நம்ம previous videoல guarantee of profits ஓட concepts and அதோட numericals பார்த்தோம். இந்த வீடியோலயும் நம்ம guarantee of profits ஓட numericals தான் continue பண்ண போறோம். Let's get started. Previous videoல நம்ம guarantee of profitல 7 numericals பார்த்தோம். இப்ப 8th questionக்கு போலாம். A and B are in partnership sharing profits and losses in the ratio of 3:2. They admit C, the manager, as a partner with effect from 1st April 2025 for 1/4 share of profits. C, while being manager, was receiving salary of 27,000 rupees per annum and commission of 10% of net profit after charging such commission. In terms of the partnership deed, any excess amount which C will be entitled to receive as a partner over the amount which would have been due to him if he continued to be the manager will be borne by A. Profit for the year ended 31st March 2026 amounted to rupees 2,25,000. Prepare profit and loss appropriation account for the year ended 31st March 2026. இந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏ அண்ட் பி பார்ட்னர்ஸ் அண்ட் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2. சின்னு ஒரு புது பார்ட்னரை அட்மிட் பண்றாங்க. சி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்மோட மேனேஜர். ஓகே, இப்போ சி வந்து பார்ட்னர் ஆனதுனால அவருக்கு ப்ராஃபிட் ஷேர்ல 1/4 கொடுக்குறாங்க. சி மேனேஜரா இருக்கும் போது அவருக்கு வந்து சேலரி அண்ட் கமிஷன் கிடைக்குது. ஓகே, சி மேனேஜரா இருந்த போது அவருக்கு சேலரி அண்ட் கமிஷன் கிடைக்குது. இப்ப அவர் வந்து பார்ட்னர் ஆயிட்டாரு. சோ அதனால ஏ பி அண்ட் சிக்குள்ள ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு. அந்த பார்ட்னர்ஷிப் டீடோட டேர்ம்ஸ் படி பாத்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்னர்ஷிப் டீடோட டேர்ம்ஸ் படி பாத்தீங்கன்னா சிக்கு வந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் இல்லையா, சியோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். இப்ப சியோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ சேலரி அண்ட் கமிஷனை விட ஜாஸ்தி இருக்கும். ஓகே, சோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் C share of profit and his salary and commission, இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து ஏ நான் போன் பண்ணிக்கிறேன்னு கேரண்டி பண்ணிருக்காரு. ஓகே, சோ அப்ப இங்க யார் பண்ணிருக்காங்க கேரண்டி? ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னருக்கு கேரண்டி கொடுத்திருக்காரு. ஓகே, சோ என்ன கேரண்டி கொடுத்திருக்காரு? இப்ப சியோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அவரோட சேலரி அண்ட் கமிஷனை விட எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கோ அந்த டிஃபரன்ஸ நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏ வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. ஓகே, சோ இங்க பாருங்க, எனி எக்ஸஸ் அமௌண்ட் which C will be entitled to receive as a partner. As a partner என்ன ரிசீவ் பண்ணுவாரு? அவரோட share of profits. ஓகே, சோ இப்ப இது எக்ஸஸா இருக்கு. over the amount எதை விட எக்ஸஸா இருக்கு? which is due to him if he continued to be the manager. அதாவது எந்த அமௌண்ட் சொல்றாங்க? அவர் மேனேஜரா இருந்தாருன்னா சேலரி அண்ட் கமிஷன் கிடைக்கும். இதை விட ஜாஸ்தியா அவரோட ப்ராஃபிட் ஷேர் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் டிஃபரன்ஸ் வருதோ அதை வந்து ஏ நான் போன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேரண்டி கொடுத்திருக்காரு. ஓகே, நெட் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2,25,000. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கால்குலேஷன் பார்த்துட்டு போலாம். சோ இங்க வந்து சி மேனேஜரா இருக்கும்போது என்னென்ன ரிசீவ் பண்றாருன்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். சோ சேலரி ரிசீவ் பண்றாரு. சேலரி நம்மளுக்கு டைரக்டா 27,000 பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க. சோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கமிஷன் கால்குலேட் பண்ணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? கமிஷன் வந்து 10% ஆஃப் த நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் such salary and commission அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப கமிஷன் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா என்னது? நெட் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேலரிய மைனஸ் பண்ண போறோம். ஏன்னா இங்க ஆஃப்டர் சார்ஜிங் சச் சேலரின்னு சொல்லியிருக்காங்க. சோ சியோட சேலரிய மைனஸ் பண்றோம். அண்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங். அப்ப என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம்? இன்டூ ரேட் டிவைடட் பை 100 பிளஸ் ரேட் ஆஃப் கமிஷன். ஓகே, சோ இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். So net profit இங்க வந்து 2,25,000 rupees minus salary 27,000 into rate of commission is 10% divided by 100 plus 10 which is 110. Okay, so 18,000 rupees C யோட commission வருது. So manager இருக்கும்போது C க்கு எவ்வளவு amount வருது? டோட்டலா 45,000 receive பண்றாரு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து C யோட share of profit calculate பண்ணலாம். So C யோட share of profit அப்படின்றது 2,25,000 into 1/4 which is 56,250.
இப்ப இந்த 56,250 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சப்போஸ் இந்த salary and commission விட அவரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஜாஸ்தியா இருந்தா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கோ அதுதான் டிஃபிஷியன்சி. ஓகே, சோ அப்ப 56,250 minus 45,000 which is 11,250. இந்த டிஃபிஷியன்சியை யார் போன் பண்ண போறாங்க? இங்க ஏ மட்டும் தான் போன் பண்ண போறாரு. ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க, டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னு என்ன செய்ய போறோம்? நெட் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ கிரெடிட் சைட்ல பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நெட் ப்ராஃபிட் 2,25,000. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப நம்மளுக்கு வேற எந்த ஐட்டம்ஸும் கிடையாது. நம்ம டைரக்டா என்ன பண்ண போறோம்? டோட்டல் போட போறோம். சோ கிரெடிட் சைட் டோட்டல் வந்து நம்மளுக்கு 2,25,000. அதே தான் நம்மளுக்கு டெபிட் சைடும் டோட்டல். இப்ப நம்ம பேலன்சிங் ஃபிகர் நம்மளுக்கு எந்த சைடு வரும்? டெபிட் சைட்ல வரும், which is the same 2,25,000. இத to profit transfer toன்னு எழுதுறோம். இப்போ ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் ஆக்சுவலா நம்ம என்ன செய்வோம்? அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம சில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ சிக்கு எவ்வளவு போகும்? 2,25,000 into 1/4 நம்ம கால்குலேட் பண்ணும், which is 56,250. ஆக்சுவலா சி வந்து மேனேஜரா இருக்கும்போது அவர் எவ்வளவு ரிசீவ் பண்றாரு? 45,000 ரிசீவ் பண்றாரு. இப்ப அவரோட டிஃபிஷியன்சி எவ்வளோ? 56,250 மைனஸ் 45,000. அதுதான் அவரோட டிஃபிஷியன்சி. அதை யார் போன் பண்ண போறாங்க? ஏ தான் போன் பண்ண போறாரு. அப்ப ஏ கிட்ட இருந்து அதை ரிசீவ் பண்றாரு. சோ இங்க ஆட் பண்றோம், which is 11,250. ஓகே, இப்ப என்ன ஆகும்? நெக்ஸ்ட் மத்த பார்ட்னர்ஸ்க்கு நம்ம ப்ராஃபிட் ஷேர் கால்குலேட் பண்ணும். இப்ப என்ன செய்ய போறோம்? ஏயோட ப்ராஃபிட் ஷேர் எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 2,25,000ல இருந்து இந்த 45,000 இருக்கு இல்லையா, இத மைனஸ் பண்ணிட்டு வர பேலன்ஸ் டிஃபரன்ஸ்ல நம்ம வந்து ஏயோட ப்ராஃபிட் ஷேர் 3/5 கால்குலேட் பண்ண போறோம். ஸோ 2,25,000 minus 45,000 into 3/5 which is 1,08,000. அடுத்தது பிக்கு கால்குலேட் பண்றோம். லைக்வைஸ் 2,25,000 minus 45,000 into 2/5. அதான் அவரோட ப்ராஃபிட் ஷேர். So we get 72,000 for B. இங்க B வந்து எதுவும் deficiency போன் பண்ணல. So நம்ம டைரக்டா போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ A வந்து சிக்கு இந்த டிஃபிஷியன்சி கொடுத்திருக்காரு இல்லையா, போன் பண்ணியிருக்காரு. சோ அதனால ஏயோட ப்ராஃபிட் ஷேர்ல நம்ம இதை மைனஸ் பண்ண போறோம் டிஃபிஷியன்சியை, which is 11,250. so 1,08,000 minus 11,250 is 96,750. இதுதான் ஏயோட ப்ராஃபிட் ஷேர். பியோட ப்ராஃபிட் ஷேர் 72,000 and சியோட 56,250. இந்த கொஸ்டின்ல ஏன் நம்ம வந்து சியோட ப்ராஃபிட் ஷேர் அவுட்டர் காலம்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபிஷியன்சி கால்குலேட் பண்றோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு? எனி எக்ஸஸ் அமௌண்ட் தட் சி வில் பி என்டைட்டில் டு ரிசீவ் ஆஸ் அ பார்ட்னர். ஓகே, ஒரு பார்ட்னரா அவர் ப்ராஃபிட் ஷேர் இவ்வளவு வாங்குறாரு. இது வந்து அவர் மேனேஜரா இருந்திருந்தா எவ்வளவு அமௌண்ட் வாங்குவாரோ, இப்ப மேனேஜரா இருக்கும்போது அவர் 45,000 வாங்குவாரு. சோ அதை விட எவ்வளோ எக்ஸஸா அவர் பார்ட்னரா இருக்கும்போது ரிசீவ் பண்றாரோ அந்த டிஃபரன்ஸை தான் வந்து ஏ என்ன செஞ்சிருக்காரு? கேரண்டி பண்ணிருக்காரு இந்த 11,250. அதனாலதான் நம்ம வந்து 45,000 இன்னர் காலம்ல போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு மேனேஜரா இருக்கும்போது 45,000 வாங்குறாரு. ஐ மீன் பார்ட்னரா இருக்கும்போது அவரோட ப்ராஃபிட் ஷேர் 56,250. சோ அப்ப எக்ஸஸா வாங்குற அந்த அமௌண்ட்டை தான் ஏ வந்து மீட் அவுட் பண்றாரு, போன் பண்ணிக்கிறாரு. ஓகேவா? Ninth question. Atul, Ravi and Yash are partners having capitals of 3 lakh rupees, 2 lakh rupees and 1 lakh rupees respectively in a firm and sharing profits and losses in the ratio of 3:2:1. Yash is guaranteed a minimum profit of 30,000 rupees per annum. The firm incurred a loss of 60,000 rupees for the year ended 31st March 2025. Pass necessary journal entries in the books of the firm. So இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அத்துல், ரவி அண்ட் யாஷ். அண்ட் அவங்களோட கேபிட்டல் கொடுத்திருக்காங்க அண்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. யாஷுக்கு வந்து கேரண்டி கொடுத்திருக்காங்க, அதாவது யாஷோட மினிமம் ப்ராஃபிட் 30,000 rupees per annum இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்ப இங்க யார் கேரண்டி கொடுத்திருக்காங்கன்னு எதுவும் சொல்லல அப்படின்னா இது வந்து ஃபர்ம் பார்ட்னருக்கு கேரண்டி கொடுத்திருக்கு. அப்ப இங்க ஃபர்ம்னு யார சொல்றோம்? அத்துல் அண்ட் ரவி. ஓகே, இங்க பார்ட்னர் யாரு? யாஷ். யாஷுக்கு கேரண்டி கொடுத்திருக்காங்க. இப்போ யாஷுக்கு ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தா அப்ப யார் அதை போன் பண்ணுவாங்க? அத்துல், ரவி. எந்த ரேஷியோல போன் பண்ணுவாங்க? எதுவுமே சொல்லல. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2 ரேஷியோ இருக்குல்ல, இதுலதான் அவங்க
போன் பண்ணுவாங்க. ஓகே, சோ இப்ப இந்த கொஸ்டின்ல பாருங்க, firm வந்து லாஸ் இன்கர் பண்ணிருக்கு. இத்தனை நம்ம பார்த்த கொஸ்டின்ல firm வந்து ப்ராஃபிட் earn பண்ணுச்சு. இப்ப இங்க லாஸ் இன்கர் பண்ணிருக்கு. ஆனா யாஷ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, மினிமம் ப்ராஃபிட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ் வந்து யாஷ்க்கு கிடையாது. கேரண்டி பண்ற இடத்துல ப்ராஃபிட்டை தான் கேரண்டி பண்ணியிருக்கோம். அப்ப லாஸ் கொடுக்க கூடாது. அப்ப இங்க என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மினிமம் கேரண்டி பிளஸ் யாஷோட ஷேர் ஆஃப் லாஸ், யாஷோட ஷேர் ஆஃப் லாஸ், இதுதான் டிஃபிஷியன்சி. இந்த டிஃபிஷியன்சியை தான் வந்து அதுல் அண்ட் ரவி என்ன பண்ண போறாங்க, போன் பண்ணிக்க போறாங்க. இப்ப ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், மினிமம் கேரண்டி மைனஸ் ஆக்சுவல் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் போடுவோம். இப்போ லாஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், மினிமம் கேரண்டி பிளஸ் அந்த எந்த பார்ட்னர் கேரண்டி கொடுத்திருக்காங்களோ அந்த பார்ட்னரோட ஷேர் ஆஃப் லாஸையும் ஆட் பண்ணி அதுதான் டிஃபிஷியன்சின்னு எடுத்தா, அந்த டிஃபிஷியன்சியை எந்த பார்ட்னர்ஸோ கேரண்டி பண்ணியிருக்காங்களோ அவங்க அந்த டிஃபிஷியன்சியை போன் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ ஒர்க்கிங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்ன கால்குலேஷன்ஸ் போட போறோம் அப்படின்னா, இந்த 60,000ல ஒவ்வொரு பார்ட்னர்ஸோட ஷேர் ஆஃப் லாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து யாஷோட டிஃபிஷியன்சி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். இந்த டிஃபிஷியன்சில அதுல் அண்ட் ரவி எவ்வளவு போன் பண்ண போறாங்க அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஷேர் ஆஃப் லாஸ் கண்டுபிடிக்கலாம். அதுலுக்கு வந்து 60,000 into 3/6 which is 30,000 rupees. Next ரவிக்கு 60,000 into 2/6 which is 20,000 rupees. Next யாஷுக்கு 60,000 rupees into 1/6 which is 10,000 rupees. இது வந்து யாஷோட ஷேர் ஆஃப் லாஸ். ஓகே, இப்ப யாஷோட டிஃபிஷியன்சி கால்குலேட் பண்ண போறோம். சோ இதை எப்படி கால்குலேட் பண்ண போறோம், அவனுக்கு எவ்வளவு கேரண்டீட் ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்களோ அதோட அவனோட ஷேர் ஆஃப் லாஸையும் ஆட் பண்ண போறோம். ஓகே, சோ அப்ப கேரண்டீட் ப்ராஃபிட் இங்க வந்து 30,000 rupees பிளஸ் அவனோட ஷேர் ஆஃப் லாஸ் வந்து 10,000 rupees. சோ யாஷோட டிஃபிஷியன்சி இஸ் 40,000 rupees. இந்த 40,000 rupees அதுல் அண்ட் ரவி வந்து போன் பண்ண போறாங்க. யாஷோட டிஃபிஷியன்சி 40,000 அதுல் அண்ட் ரவி போன் பண்ண போறாங்க. எந்த ரேஷியோல போன் பண்ண போறாங்க, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ which is 3:2. இப்ப அதுல் எவ்வளவு போன் பண்றான்னு கால்குலேட் பண்ணலாம். 40,000 into 3/5 which is 24,000 and ரவி எவ்வளவு போன் பண்றான்னு பாத்தீங்கன்னா 40,000 into 2/5 which is 16,000 rupees. கொஸ்டின்ல நம்மளுக்கு ஜர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. சோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க, காலம்ஸ் ப்ராப்பரா நேம் பண்ணுங்க, டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் காலம், கிரெடிட் காலம். ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி வந்து அவங்களோட ஷேர் ஆஃப் லாஸுக்கு. ஓகே, இப்போ லாஸ் என்ன பண்ணும், பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணும். எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல போடுவோம். அப்ப இங்க என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டையும் நம்ம டெபிட் பண்ண போறோம். அதுல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், Ravi's capital account debit, Yash's capital account debit to profit and loss appropriation account. ஏன்னா நம்ம லாஸ் எந்த அக்கௌண்ட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல. இப்ப அதுலோட ஷேர் ஆஃப் லாஸஸ் 30,000 rupees, ரவியோட ஷேர் ஆஃப் லாஸஸ் 20,000 rupees and யாஷோட ஷேர் ஆஃப் லாஸஸ் 10,000 rupees. Okay, to profit and loss appropriation account credit columnல 60,000 rupees and இதுக்கு நரேஷன் எழுதுங்க. எப்ப ஜர்னல் என்ட்ரி கேட்டாலும் நம்ம நரேஷன் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், யாஷோட டிஃபிஷியன்சிக்கு நம்ம என்ட்ரி போட போறோம். சோ இப்போ யாஷோட டிஃபிஷியன்சியை யார் போன் பண்றாங்க, அதுல் அண்ட் ரவி. அப்போ அதுல் அண்ட் ரவி என்ன செய்யறாங்க, அதை பே பண்றாங்க யாஷுக்கு. அப்ப அதுலும் ரவியோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சோ எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேபிட்டல் பேலன்ஸ் டிக்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட்ல போடுவோம். கரெக்டா? இப்ப அதுல் அண்ட் ரவியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ண போறோம். அண்ட் யாஷ் என்ன செய்யறாரு, ரிசீவ் பண்றாரு. அந்த டிஃபிஷியன்சியா அதுல் அண்ட் ரவி கிட்ட இருந்து ரிசீவ் பண்றாரு. அப்ப அவரோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்ப யாஷோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போறோம், கிரெடிட் பண்ண போறோம். சோ என்ட்ரி வந்து அதுல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ரவிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு யாஷஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, சோ அதுல் எவ்வளவு போன் பண்ணிருக்காரு, 24,000, ரவி வந்து 16,000 and யாஷ் எவ்வளவு ரிசீவ் பண்றாரு, 40,000 and இதுக்கு நரேஷன் எழுதிருங்க. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். 10th question. Amit, Sumit and Pulkit were partners sharing profits and losses in the ratio of 5:3:2. The capitals were 8 lakh rupees, 7 lakh rupees and 5 lakh rupees respectively. According to the partnership deed, interest on capital at 10% per annum, salary to Amit 10,000 rupees per month and Pulkit 15,000 rupees per quarter.
Commission to Sumit 70,000 rupees. Sumit was being guaranteed that the share of profits will not be less than 65,000 rupees. Deficiency, if any, will be borne by Amit and Pulkit equally. Ignoring the above terms, the profit of 6 lakh rupees for the year ended 31st March 2015 was divided equally between the partners. You are required to pass necessary adjustment entry. Show your workings clearly. So இந்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, அமித், சுமித் அண்ட் புல்கித் 3 பேர் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2. அவங்களோட கேபிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்ட்னர்ஷிப் டீட் படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% per annum. அமித்தோட salary 10,000 rupees per month. புல்கித்தோடது வந்து 15,000 rupees per quarter. சுமித்தோட கமிஷன் 70,000 rupees. சுமித்துக்கு கேரண்டி கொடுத்திருக்காங்க, அதாவது அவரோட மினிமம் ப்ராஃபிட் 65,000 rupees இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தா அதை வந்து அமித் அண்ட் புல்கித் ஈக்குவலா போன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க யார் கேரண்டி கொடுத்திருக்காங்க? ஃபர்ம் வந்து பார்ட்னருக்கு கேரண்டி கொடுத்திருக்கு. இங்க ஃபர்ம் அப்படிங்கிறது யாரு? அமித் அண்ட் புல்கித். ஏன்னா அவங்க தானே டிஃபிஷியன்சியை போன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்க தான் வந்துட்டு இங்க கேரண்டி கொடுத்திருக்காங்க. ஓகே, அண்ட் பார்ட்னர் இங்க சுமித். சுமித்துக்கு தான் கேரண்டி. ஓகே, இது எந்த ரேஷியோல டிஃபிஷியன்சி இருந்தா போன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க? ஈக்குவல் ரேஷியோ 1:1. ஓகே, இக்னோரிங் த அபவ் டேர்ம்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணல, இந்த சேலரி அலோவ் பண்ணல, கமிஷன் அலோவ் பண்ணல, இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு ப்ராஃபிட் 6 lakh rupees என்ன பண்ணிட்டாங்க? ஈக்குவலா டிவைட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா எங்களோட ப்ராஃபிட் ஷேர் என்னது? 5:3:2. ஓகே, பட் என்ன செஞ்சுட்டாங்க? ஈக்குவலா கொடுத்துட்டாங்க. இப்ப நம்மள என்ன கேட்டிருக்காங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க பாருங்க, பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கு, அதே மாதிரி இங்க கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட்டும் இருக்கு. ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகே, ரெண்டுமே இந்த இடத்துல இருக்கு. இப்போ இதெல்லாம் அலோவ் பண்ணல அப்படின்னா இதெல்லாம் என்னது? ஒமிஷன். இப்ப இந்த ஒமிஷன் இருந்தா என்ன செய்யணும்? அப்படியே அலோவ் பண்ண வேண்டியதான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ண வேண்டியதான், சேலரி அலோவ் பண்ண வேண்டியதான், கமிஷன் அலோவ் பண்ண வேண்டியதான், அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க ப்ராஃபிட்ல பாருங்க எரர் இருக்கு. என்ன எரர்? தப்பா கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட்ட வந்து தப்பா கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் ரேஷியோ 1:1:1 ரேஷியோல கொடுத்துட்டாங்க. பட் கரெக்ட் ரேஷியோ என்னது? 5:3:2. அப்ப எரர் இருந்தா என்ன பண்ணும்? தப்பா கொடுத்த ப்ராஃபிட்ஸ ரிவர்ஸ் பண்ணிட்டு கரெக்டான ரேஷியோல ப்ராஃபிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதாவது 5:3:2 ரேஷியோல. அதுக்கப்புறம் அதோட சேர்த்தே நம்ம கேரண்டியும் பார்த்துக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேஷன்ஸ் முடிச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிளுக்கு போலாம். சோ இங்க என்னென்ன கால்குலேஷன் போட போறோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண போறோம். So interest on capital, அமித்துக்கு வந்து capital 8 lakh rupees into 10%, which is 80,000 rupees. Next, சுமித்துக்கு capital is 7 lakh rupees into 10 by 100, which is 70,000 rupees. புல்கித்துக்கு வந்து 5 lakh rupees capital into 10 by 100, 50,000 rupees. Next வந்து அமித்தோட salary calculate பண்ணும். இங்க salary per month கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு 12 month salary வேணும். So அப்ப 10,000 into 12. Okay, we get 1,20,000 rupees. Next, புல்கித்தோட salary என்ன சொல்லியிருக்காங்க? 15,000 rupees per quarter சொல்லியிருக்காங்க. அப்ப இதை ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ண போறோம்? எவ்வளவு குவார்டர்ஸ் இருக்கும் 1 yearல? 4 quarters. Okay, so அப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம 4 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். So 15,000 into 4, which is 60,000 rupees. கமிஷன் நம்மளுக்கு இங்க டைரக்டா கொடுத்துட்டாங்க. So இங்க calculations எதுவும் வேண்டாம். அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ஓபன் பண்ணிக்கோங்க. காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காலம் பர்டிகுலர்ஸ். நெக்ஸ்ட் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் உங்களோட கேபிட்டல் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் காலம். சோ இங்க பாத்தீங்கன்னா வெறும் கேபிட்டல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. பிக்ஸட் கேபிட்டல்ஸ் மென்ஷன் பண்ணல. சோ இது வந்து பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னு சொல்லி உங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் வச்சு காலம்ஸ் ஓபன் பண்ணிருக்கோம். சோ அமித்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், சுமித்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் புல்கித்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். லாஸ்ட் காலம் ஃபார் த ஃபர்ம். ஓகே, சோ இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டோ இல்ல ஃபர்ம் பாத்தீங்கன்னா P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். சோ எல்லாத்துக்குமே ஒரு டெபிட் சைட் கிரெடிட் சைட் இருக்கும். அதனால கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு டெபிட் காலம் கிரெடிட் காலம் ஓபன் பண்றோம். அதே மாதிரி ஃபர்மோட P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் காலம் கிரெடிட் காலம் ஓபன் பண்றோம். இப்போ பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை எதெல்லாம் டிக்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை எதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் ஃபர்மை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ ஃபர்மோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸை டெபிட் சைட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அண்ட் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸை
கிரெடிட் சைட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஃபிட் 6 lakh rupees தப்பா டிவைட் பண்ணிட்டாங்க ஈக்குவல் ரேஷியோல. இப்ப அதை ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தப்பா இருக்கிறத நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். இப்ப 6 lakhs என்ன பண்ணிட்டாங்க, ஈக்குவல் ரேஷியோல கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 1:1:1 ரேஷியோல. அப்ப 6 lakhs divided by 3 ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் 2 lakhs 2 lakhs 2 lakhs ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க, அதை ரிவர்ஸ் பண்ண போறாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க, ரிசீவ் பண்ண அந்த 2 lakhs ஃபர்முக்கே திருப்பி கொடுக்க போறாங்க. சோ பார்ட்னர்ஸ் கொடுக்க போறதுனால அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆனா நம்ம எந்த சைடு ரெக்கார்ட் பண்ணும், டெபிட் சைட்ல ரெக்கார்ட் பண்ண போறோம். ஓகே, சோ அமித்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் காலம்ல 2 lakhs, சுமித்தோட கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் காலம்ல 2 lakhs அண்ட் புல்கிட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் காலம்ல 2 lakhs. அண்ட் ஃபர்ம் வந்து இதை ரிசீவ் பண்ணுது திருப்பி பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து. சோ அது ஃபர்ம்க்கு இன்கம், அதனால ஃபர்மோட கிரெடிட் காலம்ல டோட்டல் 6 lakhs போடுறோம். இப்ப நெக்ஸ்ட் எதெல்லாம் பார்ட்னர்ஸ்க்கு அலோவ் பண்ணாம விட்டுட்டாங்களோ, ஒமிட் பண்ணிட்டாங்களோ அதெல்லாம் இப்ப போடலாம். இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாருங்க 10%. தட் இஸ் அமித்துக்கு 80,000, சுமித்துக்கு 70,000 அண்ட் புல்கித்துக்கு 50,000 அலோவ் பண்ணும். இப்ப பார்ட்னர்ஸ் அதை ரிசீவ் பண்ண போறாங்க. சோ ரிசீவ் பண்ண போறாங்கன்னா அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சோ இன்க்ரீஸ் ஆனா என்ன பண்ண போறோம், கிரெடிட் காலம்ல ரெக்கார்ட் பண்ண போறோம். ஓகே, சோ அமித்துக்கு 80,000, சுமித்துக்கு 70,000, புல்கித்துக்கு 50,000. ஓகே, இப்ப ஃபர்ம் என்ன பண்ணிருக்கு, இதை பே பண்ணிருக்கு பார்ட்னர்ஸ்க்கு. அப்ப ஃபர்ம்க்கு இது எக்ஸ்பென்ஸ். சோ ஃபர்மோட டெபிட் காலம்ல இதோட டோட்டல் போடுறோம், which is 2 lakh rupees. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அமித்தோட salary, புல்கித்தோட salary இதுவும் அலோவ் பண்ண போறோம். அமித் அண்ட் புல்கித் ரிசீவ் பண்ண போறாங்க ஃபர்ம் கிட்ட இருந்து. சோ அப்ப அவங்களோட கிரெடிட் காலம்ல நம்ம போட போறோம். ஏன்னா ரிசீவ் பண்ணா அவங்க கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுறதெல்லாம் நம்ம எந்த சைட் போடுறோம், கிரெடிட் காலம்ல. ஓகே, சோ அப்ப அமித்தோட காலம்ல 1,20,000 rupees அண்ட் புல்கித்தோட கிரெடிட் காலம்ல 60,000 rupees. இதை யார் பே பண்றாங்க, ஃபர்ம். சோ ஃபர்ம்க்கு என்னது இது, எக்ஸ்பென்ஸ். சோ ஃபர்மோட டெபிட் காலம்ல இதோட டோட்டல் 1,80,000 போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சுமித்தோட கமிஷன். சுமித் வந்து கமிஷன் ரிசீவ் பண்றாரு. சோ ரிசீவ் பண்ண அவ கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சோ இன்க்ரீஸ் ஆனா என்ன பண்ண போறோம், அவரோட கிரெடிட் காலம்ல நம்ம 70,000 rupees போட போறோம். ஓகே, இப்ப வந்து இந்த கமிஷனை யார் பே பண்றாங்க, ஃபர்ம். ஃபர்முக்கு அது எக்ஸ்பென்ஸ். அப்ப ஃபர்மோட டெபிட் காலம்ல நம்ம 70,000 rupees போடுறோம். ஓகே, சோ இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. நம்ம வந்து தப்பா இருந்த ப்ராஃபிட்ட என்ன பண்ணிட்டோம், ரிவர்ஸ் பண்ணியாச்சு. அலோவ் பண்ணாத ஐட்டம்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்மோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த பேலன்சிங் ஃபிகர் இங்கதான் நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது ஃபர்மோட டெபிட் அண்ட் கிரெடிட் காலம் வச்சு. இப்போ பாருங்க, கிரெடிட் காலம்ல 6 lakhs டோட்டல் இருக்கு ஃபர்மோட கிரெடிட் காலம்ல. அண்ட் டெபிட் காலம்ல பாருங்க கம்மியா தான் இருக்கு. சோ அப்போ நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் எங்க வருது, டெபிட் சைட். சோ P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்தா இதை டிவிசிபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ண போறோம், அவங்களோட கரெக்டான ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2 ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். சோ அப்ப அமித்துக்கு எவ்வளவு கிடைக்கும், 1,50,000 into 5/10 75,000. சி ப்ராஃபிட் ஷேர் வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால அவங்களோட கிரெடிட் காலம்ல நம்ம போடுறோம் 75,000. ஓகே, சுமித்துக்கு வந்து 1,50,000 into 3/10 45,000 and புல்கித்க்கு வந்து 1,50,000 into 2/10 which is 30,000 rupees. ஓகே, இப்ப இதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்ப இந்த டி சப்டிவிஷனுக்கு வரும். சுமித்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க, guaranteed profit will be 65,000 சொல்லியிருக்காங்க. பட் இங்க எவ்வளவு ப்ராஃபிட் ஷேர் வந்திருக்கு, சுமித்துக்கு 45,000 தான் வந்திருக்கு. அப்ப இங்க டிஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கு, 20,000. இப்ப இந்த 20,000 rupees யார் போன் பண்ண போறாங்க, அமித் அண்ட் புல்கித் ஈக்குவலா போன் பண்ண போறாங்க. ஓகே, அப்ப அமித் எவ்வளவு போன் பண்ணுவாரு, 20,000ல ஹாஃப்னா 10,000. புல்கித் வந்து 20,000ல ஹாஃப் 10,000. இப்ப அமித்தும் புல்கித்தும் என்ன பண்ணும், அந்த 10,000 சுமித்துக்கு கொடுக்கணும். அப்ப அமித் அண்ட் புல்கித்தோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்ப அவங்களோட டெபிட் காலம்ல நம்ம 10,000 போட போறோம். அண்ட் நம்ம இத க்ளோஸ் பண்றோம். see இந்த guarantee of profit is between the partners. ஓகே, இது பார்ட்னர்ஸ் தான். அதனாலதான் ஃபர்ம் காலம்ல நம்ம எதுவும் போடல. ஓகே, இது பார்ட்னர்ஸ்குள்ள இருக்கிறது. சோ இங்க என்ன செஞ்சிருக்காங்க, அமித்தும் புல்கித்தும் சுமித்துக்கு வந்து கேரண்டி கொடுத்திருக்காங்க. ஏதாவது டிஃபிஷியன்சினா நாங்க ஈக்குவலா போன் பண்றோம். அதனால அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு.
ஓகே, இது எல்லாமே முடிச்சாச்சு. இப்ப டோட்டல் போட போறோம். ஒவ்வொரு காலமோட டோட்டல். அமித்தோட டெபிட் காலம் டோட்டல் 2,10,000, கிரெடிட் காலம் டோட்டல் 2,75,000, சுமித்துக்கு 2 lakhs, அடுத்தது வந்து கிரெடிட் காலம்ல 2,05,000, புல்கித்தோட டெபிட் காலம் டோட்டல் 2,10,000, கிரெடிட் காலம் 1,40,000 அண்ட் ஃபர்முக்கு வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் காலம்ல 6 lakhs 6 lakhs. இப்ப நெக்ஸ்ட் நெட் எஃபெக்ட் கால்குலேட் பண்ண போறோம். இப்ப இங்க பாருங்க, அமித்தோட கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் காலம் கிரெடிட் காலம் பாருங்க, எது ஜாஸ்தியா இருக்கு? கிரெடிட் காலம் டோட்டல் தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப கிரெடிட்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ் டெபிட்டுக்கும் கிரெடிட்டுக்கும்? 2,75,000 மைனஸ் 2,10,000 65,000. இப்ப சுமித்தோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட் அண்ட் கிரெடிட் காலம் டோட்டல் பாருங்க, நம்மளுக்கு வந்து கிரெடிட் காலம் டோட்டல் தான் ஜாஸ்தியா இருக்கு, which is 5,000 rupees. ஓகே, அடுத்தது வந்து புல்கித்தோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல பாருங்க, டோட்டல் காலம்ல நம்மளுக்கு டெபிட் டோட்டல் தான் ஜாஸ்தியா இருக்கு, ஸோ டெபிட்னு எழுதிக்கோங்க. அண்ட் டிஃபரன்ஸ் வந்து 2,10,000 மைனஸ் 1,40,000 70,000. ஓகே, அண்ட் ஃபர்முக்கு பாத்தீங்கன்னா நில், 6 lakhs மைனஸ் 6 lakhs நில். இப்போ இங்க இந்த டெபிட் பாருங்க 70,000 இருக்கு, கிரெடிட்ல பாருங்க 2 கிரெடிட் இருக்கு, ஒன்னு 65,000 இன்னொன்னு 5,000. So 65,000 plus 5,000 70. So debit is equal to credit. Next நம்ம journal entry pass பண்ணலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். ஸோ நெட் எஃபெக்ட்ல பாத்தீங்கன்னா புல்கித்தோட கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ புல்கித்தோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ண போறோம். ஸோ புல்கித்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் அண்ட் அமித்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் சுமித்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட டோட்டல் பாத்தீங்கன்னா கிரெடிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ அமித்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் சுமித்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ண போறோம். To Amit's capital account, to Sumit's capital account. Okay, so Pulkit's capital account 70,000 rupees, Amit's capital account 65,000 and Sumit's capital account 5,000. Okay, and இதுக்கு narration எழுதிருங்க. Being omissions now rectified. இதுதான் இந்த சம்முக்கு solution. Next question. Jay, Vijay and Karan were partners of an architect firm sharing profits in the ratio of 2:2:1. The partnership deed provided for the following: a monthly salary of 15,000 rupees each to Jay and Vijay. Karan was guaranteed a profit of 5 lakh rupees and Jay guaranteed that he will earn an annual fee of 2 lakh rupees. Any deficiency arising because of guarantee to Karan will be borne by Jay and Vijay in the ratio of 3:2. During the year ended 31st March 2018, Jay earned fee of 1,75,000 rupees and profits of the firm amounted to 15 lakh rupees. Show your workings clearly. Prepare profit and loss appropriation account and capital accounts of Jay, Vijay and Karan for the year ended 31st March 2018. இந்த கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஜெய், விஜய், கரண் 3 பேர் பார்ட்னர்ஸ் அண்ட் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 2:2:1. பார்ட்னர்ஷிப் டீட் என்ன ப்ரொவைட் பண்ணுது? ஜெய்க்கும் விஜய்க்கும் per month salary 15,000 rupees அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் கரனுக்கு வந்து கேரண்டி கொடுத்திருக்காங்க, கரனுக்கு கேரண்டி கொடுத்திருக்காங்க 5 lakh rupees. ஓகே, அண்ட் ஜெய் என்ன பண்ணிருக்காரு? அவர் ஒரு கேரண்டி கொடுத்திருக்காரு, ஜெய் கேரண்டீடு. இங்க கரனோட கேரண்டி, கரனுக்கு கேரண்டி கொடுத்திருக்காங்க, இங்க ஜெய் வந்து கேரண்டி கொடுத்திருக்காரு. அவர் வந்து ஆனுவல் ஃபீயா 2 lakh rupees earn பண்ணுவேன்னு. ஓகே, இவங்க யாரா இருக்காங்க? ஆர்கிடெக்டா இருக்காங்க. ஓகே, சோப்பா அவர் வேலை செய்யறதுக்கு ஒரு ஃபீ கிடைக்கும்ல, அதுல அவர் என்ன சொல்றாரு? நான் ஃபர்ம்க்கு வந்து 2 lakh rupees மினிமம் ஃபீயா நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஜெய் கேரண்டி பண்ணியிருக்காரு. ஓகே, எனி டிஃபிஷியன்சி அரைசிங் பிகாஸ் ஆஃப் கேரண்டி டு கரண், கரனுக்கு கேரண்டி கொடுத்திருக்காங்கல்ல, அதுல ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தா அதை ஜெய் அண்ட் விஜய் 3:2 ரேஷியோல போன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஃபர்ம் வந்து பார்ட்னருக்கு கேரண்டி பண்ணிருக்கு. சோ இங்க ஃபர்ம் யாரு? ஜெய் அண்ட் விஜய். கேரண்டி கொடுத்திருக்கிற பார்ட்னர் யாரு? எந்த பார்ட்னர் கேரண்டி கொடுத்திருக்காங்க? கரனுக்கு. ஓகே, சோ அப்போ கரனோட இதுல ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா ஜெய் அண்ட் விஜய் வந்து 3:2 ரேஷியோல போன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பார்ட்னர் வந்து ஃபர்முக்கு கேரண்டி கொடுத்திருக்காரு. ஓகே, இங்க பார்ட்னர் யாரு? ஜெய், ஜெய் வந்து கேரண்டி பண்ணிருக்காரு. ஃபர்ம் யாரு இந்த இடத்துல? விஜய் அண்ட் கரண். ஓகே, சோ இவர் என்ன சொல்றாரு? நான் மினிமம் 2 lakh rupees ஃபீ எடுத்துட்டு வரவேன் ஃபர்முக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சோ இப்ப இங்க பாருங்க,
31st March 2018 இயர் எண்ட்ல ஜெய் எவ்வளவு ஃபீ ஏர்ன் பண்ணிருக்காரு 1,75,000. பட் அவர் எவ்வளவு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு 2 lakh rupees. அப்ப அவரோட அக்கௌண்ட்ல எவ்வளவு டெஃபிஷியன்சி இருக்கு 25,000. அதை யார் கொடுக்கணும் ஜெய் மட்டும் தான் கொடுக்கணும், ஏன்னா ஜெய் தானே இங்க கேரண்டி கொடுத்திருக்காரு. ஓகே, அந்த ப்ராஃபிட்ஸ் நெட் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 15 lakh rupees. ஒர்க்கிங்ஸ் கிளியரா காட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணும், பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் salary calculate பண்ணலாம் ஜெய்க்கும் விஜய்க்கும். சோ இப்போ ஜெயோட salary என்ன சொல்றாங்க 15,000 rupees per month சொல்றாங்க. அதேதான் விஜய்க்கும் salary. சோ ஒரு மாசத்தோட salary கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம், இது 12 months கன்வெர்ட் பண்ண போறோம். சோ ஜெய் salary is 15,000 into 12 which is 1,80,000 rupees. விஜய்க்கும் அதே salary தான் 15,000 into 12 which is 1,80,000 rupees. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஜெய் என்ன சொல்றாரு, நான் ஆனுவல் ஃபீயா 2 lakh rupees earn பண்ணி கொண்டு வரேன் ஃபர்முக்குன்னு சொல்றாரு. பட் அவர் ஆக்சுவலா எவ்வளவு earn பண்ணிருக்காரு 1,75,000 தான் earn பண்ணிருக்காரு. அப்ப ஜெயோட டிஃபிஷியன்சி எவ்வளவு 2 lakhs minus 1,75,000 25,000 அவரோட டிஃபிஷியன்சி. இந்த டிஃபிஷியன்சி யார் போன் பண்ணும், ஜெய் தான் போன் பண்ணணும். பிகாஸ் அவர் தான் கேரண்டி கொடுத்திருக்காரு ஃபர்முக்கு நான் earn பண்ணிட்டு வரேன்னு. சோ ஜெய் தான் அதை போன் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஹெட்டிங் எழுதுங்க, காலம்ஸை ப்ராப்பரா நேம் பண்ணுங்க, டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க. டெபிட் சைட்ல ஃபர்மோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம், அண்ட் கிரெடிட் சைட்ல ஃபர்மோட இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு என்ன செய்ய போறோம், நெட் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் 15 lakh rupees. ஸோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நெட் ப்ராஃபிட் 15 lakh rupees. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜெய் அண்ட் விஜயோட சேலரியை நம்ம ரெக்கார்ட் பண்ணும். சோ ஜெய் அண்ட் விஜய்க்கு சேலரி யார் பே பண்றாங்க, ஃபர்ம் பே பண்ணுது. சோ ஃபர்ம்க்கு அது எக்ஸ்பென்ஸ், அதனால டெபிட் சைட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். டு சேலரி ஜெய் வந்து 1,80,000 rupees and விஜய்க்கு 1,80,000 rupees. So total வந்து 3,60,000 rupees. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜெய் என்ன பண்ணிருக்காரு, கேரண்டி பண்ணிருக்காரு இல்லையா, அவரோட அக்கௌண்ட்ல டிஃபிஷியன்சி இருக்கு. இப்ப இந்த 25,000 டிஃபிஷியன்சியை ஜெய் தான் போன் பண்ணி ஆகணும். அப்ப ஜெய் என்ன செய்யணும், அந்த டிஃபிஷியன்சியை ஃபர்முக்கு பே பண்ணும். அப்ப ஃபர்மை பொறுத்த வரைக்கும் இந்த 25,000ங்கிறது இன்கம். சோ இன்கம்ஸை நம்ம எந்த சைட் ரெக்கார்ட் பண்ணுவோம், கிரெடிட் சைட்ல. சோ இந்த இடத்துல என்ன எழுத போறோம், பை ஜெய்ஸ் கேபிட்டல் 25,000 rupees. ஓகே, இது எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம டோட்டல் போடலாம். கிரெடிட் சைட் டோட்டல் தான் நம்மளுக்கு ஜாஸ்தி, which is 15,25,000. அதே தான் நம்மளுக்கு கிரெடிட் சைட் டெபிட் சைட் டோட்டல். அண்ட் இங்க நம்ம பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைட்ல வருது. தட் இஸ் 15,25,000 minus 3,60,000 11,65,000. இதை நம்ம டிவிசிபிள் ப்ராஃபிட் சொல்லுவோம். இந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ண போறோம், பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். சோ இப்ப ஜெயோட கேபிட்டலுக்கு 11,65,000 into 2/5 4,66,000 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து விஜய்க்கு 11,65,000 into same 2/5 அவரோட ப்ராஃபிட் ஷேரும் 2/5. ஓகே, சோ 4,66,000 and கரனுக்கு வந்து 11,65,000 into 1/5 2,33,000 rupees. இப்ப யாருக்கு கேரண்டி கொடுத்திருக்காங்க, கரனுக்கு கேரண்டி கொடுத்திருக்காங்க. எவ்வளவு இருக்கணும் ப்ராஃபிட், 5 lakh rupees மினிமம் ப்ராஃபிட் இருக்கணும். பட் கரண்ட்க்கு எவ்வளவு வந்திருக்கு 2,33,000 rupees வந்திருக்கு. இப்ப நம்ம டிஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணலாம். கரனோட டிஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா வந்து guaranteed profit minus his actual share of profits. So கரனோட guaranteed profit எவ்வளவு 5 lakh rupees and அவனோட actual share of profit is 2,33,000. So 5 lakh minus 2,33,000, அவனோட deficiency 2,67,000 rupees. இதை யார் போன் பண்ண போறாங்க, ஜெய் and விஜய். இந்த ரேஷியோ 3:2. ஓகே, இப்ப ஜெய் எவ்வளவு போன் பண்றான்னு கால்குலேட் பண்ணலாம். So 2,67,000 into 3/5 which is 1,60,200. ஓகே, நெக்ஸ்ட் விஜய் எவ்வளவு போன் பண்றான்னு கால்குலேட் பண்ணுவோம். 2,67,000 into 2/5 which is 1,06,800. ஜெய் அண்ட் விஜய் எவ்வளவு போன் பண்றாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணியாச்சு. இப்ப அவங்களோட ஆக்சுவல் ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கலாம். சோ ஜெயோட ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு கிடைச்சிச்சு 4,66,000. அதுல இருந்து அவன் எவ்வளவு டிஃபிஷியன்சி போன் பண்றானோ அதை மைனஸ் பண்ணிக்கலாம், which is 1,60,200. So 4,66,000 minus 1,60,200 we get 3,05,800. இதுதான் இப்ப அவனோட ப்ராஃபிட் ஷேர். நெக்ஸ்ட் விஜய்க்கும் அதே மாதிரிதான். அவனோட ப்ராஃபிட் ஷேர் we calculated 4,66,000. அதுல இருந்து அவன் எவ்வளவு டிஃபிஷியன்சி போன் பண்றான் 1,06,800. So 4,66,000 minus 1,06,800 3,59,200. இதுதான் இவனோட ப்ராஃபிட் ஷேர். நெக்ஸ்ட் கரண் என்ன செய்யறான், ஜெய் அண்ட் விஜய் கிட்ட இருந்து deficiency receive பண்றான். சோ அவனோட ப்ராஃபிட் ஷேரோட ஆட் பண்ண போறோம். சோ deficiency met by Jay is 1,60,200 and Vijay is
1,06,800. So 2,33,000 plus 1,60,200 plus 1,06,800, it is 5 lakh rupees. அவனோட minimum guarantee. Okay, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் பேலன்ஸை எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் டிக்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம டெபிட் சைட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் பேலன்ஸை எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம கிரெடிட் சைட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்ப பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு காலம்ஸை ப்ராப்பரா நேம் பண்ணுங்க. டெபிட் சைட் காலம்ஸ் வந்து பர்டிகுலர்ஸ். ஒவ்வொரு பார்ட்னருக்கும் தனித்தனி காலம் ஓபன் பண்றோம். ஸோ ஜெய்க்கு தனி காலம், விஜய்க்கு தனி காலம் அண்ட் கரண்ட்க்கு தனி காலம். லைக்வைஸ் கிரெடிட் சைட்லயும் அதே மாதிரிதான் பர்டிகுலர்ஸ் ஜெய், விஜய், கரண்ட்க்கு காலம்ஸ் ஓபன் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா பேலன்ஸ் பிராட் டவுன், தட் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல்ல போடணும். பட் இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு எதுவும் கொடுக்காதனால அதை இக்னோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல பாருங்க, எங்கெல்லாம் நம்ம கேபிட்டல் அதாவது பார்ட்னர்ஸ் நேம் வச்சு கேபிட்டல்னு மென்ஷன் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ண போறோம். இப்ப இங்க பாருங்க, salary ஜெய்ஸ் கேபிட்டல், விஜய்ஸ் கேபிட்டல் எழுதியிருக்கோம். அப்ப இங்க பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அதை போஸ்ட் பண்ணோம். இப்ப ஜெய் அண்ட் விஜய் என்ன பண்றாங்க? கேபிட்டலை ரிசீவ் பண்றாங்க. ரிசீவ் பண்ணா அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனா இந்த சைட் ரெக்கார்ட் பண்றோம்? கிரெடிட் சைட். சோ பை salary ஜெய்க்கு 1,80,000, விஜய்க்கு 1,80,000 அண்ட் கரண்ட்க்கு nil. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஃபிட் ஷேரை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். சோ ப்ராஃபிட் ஷேரை யார் ரிசீவ் பண்ண போறாங்க? பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்ண போறாங்க. அப்ப உங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சோ இன்க்ரீஸ் ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்? கிரெடிட் சைட்ல ரெக்கார்ட் பண்ண போறோம். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஜெய்க்கு வந்து 3,05,800, விஜய்க்கு 3,59,200 அண்ட் கரண்ட்க்கு 5 lakh rupees. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? கிரெடிட் சைடுக்கு வாங்க. இங்க ஜெய்ஸ் கேபிட்டல் இருக்கு. இப்ப ஜெய் என்ன பண்ணிருக்காரு? இந்த 25,000 டிஃபிஷியன்சியா பே பண்ணிருக்காரு ஃபர்ம்க்கு. அப்ப ஜெய்யோட கேபிட்டல் பேலன்ஸ் என்னாச்சு? டிக்ரீஸ் ஆச்சு. சோ அப்ப டெபிட் சைட்ல ரெக்கார்ட் பண்ண போறோம். டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஜெய்க்கு நேர 25,000. ஓகே, இப்ப நம்ம இது எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணியாச்சு. வேற எதுவும் இல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல. இப்ப இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். சோ கிரெடிட் சைட்ல பாருங்க, நம்மளுக்கு டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ ஜெய்யோட டோட்டல் வந்து 1,80,000 plus 3,05,800, 4,85,800. நெக்ஸ்ட் விஜய்க்கு 1,80,000 plus 3,59,200, 5,39,200 அண்ட் கரண்ட்க்கு 5 lakh rupees. ஓகே, இதே தான் நம்மளுக்கு டெபிட் சைட் டோட்டலும். இப்ப நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் த பேலன்சிங் ஃபிகர். இப்ப ஜெய்யோட காலம்க்கு பாருங்க, 4,85,800 minus 25,000 we get 4,60,800. விஜய்க்கு 5,39,200 அண்ட் கரண்ட்க்கு 5 lakhs. சோ இது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம பேலன்ஸ் கேரி டவுன். இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். So students, guarantee of profits ஓட நியூமெரிக்கல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாம சாப்டர் 1 பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching. See you in the next video.